ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 4 பிப்ரவரி 2026 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் தை மாதம் 21ஆம் நாள். திதி திருதியை இரவு 12:09 மணி வரை. பிறகு சதுர்த்தி. நட்சத்திரம் பூரம் இரவு 10:12 மணி வரை. பிறகு உத்திரம். யோகம் அதிகண்டம் இரவு 1:04 மணி வரை. அதன்பின் சுகர்மம். கரணம் வனசை பகல் 12:20 மணி வரை. பிறகு பத்திரை இரவு 12:10 மணி வரை. பிறகு பவம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் பளிச்சிடும் நாளுங்க. எதை செஞ்சாலும் ஒரு பிளான் போட்டு செய்வீங்க. ரொம்ப நாளா மண்டைய காய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு சூப்பர் தீர்வு கிடைக்கும். நண்பர்கள் மத்தியில உங்க செல்வாக்கு இன்னைக்கு எகிரிடும். தொழில்ல சின்னதா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. அது உங்களுக்கு நல்ல வருமானத்தை தேடித்தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை சுமை குறைவா இருக்கும். அதனால ஆபீஸ்ல ஜாலியா அரட்டை அடிச்சுக்கிட்டே வேலை பார்ப்பீங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். குடும்பத்துல மனைவியோட ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து எதிர்காலத்தை பத்தி ஒரு முக்கியமான முடிவெடுப்பீங்க. ஆரோக்கியம் இன்னைக்கு சூப்பரா இருக்கும். சாயங்கால நேரத்துல ஒரு நல்ல சினிமா அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில கலந்துக்குவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 1. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் கொட்டுற நாளுங்க. வராதுன்னு கைவிட்ட பணம் இன்னைக்கு உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும். பேங்க் பேலன்ஸ் உயரும்போது மனசுல ஒரு குஷி பிறக்கும். நகை அல்லது வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா ஒரு ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பங்குச்சந்தையில முதலீடு செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு லாபம் கிடைக்கும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு புதிய கூட்டாளிகள் அறிமுகமாவாங்க. வேலையில இன்னைக்கு உங்களோட நிர்வாகத்திறன் ரொம்ப நல்லா இருக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவீங்க. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு மனஸ்தாபம் வரலாம். ஆனா அதை ஒரு சிரிப்புல கடந்து போயிடுவீங்க. ஆரோக்கியம் இன்னைக்கு தெம்பா இருக்கும். மனசுல ஒரு விதமான தன்னம்பிக்கை பிறக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஒரு ராஜா மாதிரி வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி தேவி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்க தான் எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்க போறீங்க. உங்க பேச்சுல ஒரு காந்த சக்தி இருக்கும். எதை சொன்னாலும் மத்தவங்க உடனே ஒத்துப்பாங்க. புதன் பகவானோட அருளால படிப்பு, எழுத்து, கவிதைன்னு ஏதாவது ஒரு விஷயத்துல இன்னைக்கு நீங்க சாதிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டு கிடைக்கும். உங்க திறமைய நிரூபிக்க ஒரு நல்ல மேடை இன்னைக்கு அமையும். பணவரவு சீரா இருக்கும். ஆனா ஆன்லைன் ஷாப்பிங்ல கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. நண்பர்கள் மூலமா ஒரு ரகசிய தகவல் வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும்.
ரொம்ப நாளா வராம இருந்த சொந்தக்காரங்க இன்னைக்கு திடீர்னு வீட்டுக்கு வரலாம். அவங்க மூலமா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லா இருக்கும். ஆனா கண்கள்ல கொஞ்சம் சோர்வு தெரியலாம். போதிய ஓய்வு எடுத்துக்கோங்க. இறை வழிகாடு இன்னைக்கு உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட தீரம் இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் பைய தொலைக்கும் நாளுங்க. ஆனா பயப்படாதீங்க, எல்லாமே நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். வீட்டை சீரமைக்கிறது அல்லது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்க இன்னைக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஆன்மீகத்துல இன்னைக்கு உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். தொழில்ல இன்னைக்கு அமைதியா இருக்கிறது நல்லது. யாரையும் நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்காதீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை காரணமா சின்ன பயணங்கள் போக வேண்டியிருக்கும். அந்த பயணம் மூலமா ஒரு புது அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி அல்லது கணவன் வழியில ஒரு சின்ன செலவு வரலாம். ஆனா அவங்களோட அன்பு இன்னைக்கு உங்க எல்லா கவலையையும் போக்கிடும். ஆரோக்கியத்துல தூக்கமின்மை பிரச்சனை வரலாம். அதனால சீக்கிரம் தூங்க பாருங்க. இறை வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபம் வழியில யோகம் அடிக்க போதுங்க. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகிற நாளுங்க. மூத்த சகோதரர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தொகை இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும். தொழில்ல உங்க கை ஓங்கி இருக்கும். புதுசா ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பச்சை கொடி காட்டும் நாளுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சம்பள உயர்வை பத்தின நல்ல தகவல் வரலாம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கும். குடும்பத்துல பிள்ளைகளோட வெற்றி உங்களை சந்தோஷப்படுத்தும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம். ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்ப தெம்பா இருக்கும். மனசுல ஒரு விதமான தன்னம்பிக்கை பிறக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஒரு ராஜா மாதிரி வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பிரத்யங்கிரா தேவி. அதிர்ஷ்ட நிறம் தங்கம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ராசிநாதன் புதனோட நாள்கிறதால உத்தியோகத்துல நீங்க தான் கில்லாடியா இருப்பீங்க. உங்க நிர்வாக திறமைய எல்லாரும் பாராட்டுவாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில்ல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். புதுசா வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. சமூகத்துல உங்க அந்தஸ்து உயரும். உங்க பேச்ச கேட்டு 4 பேர் திருந்துற நிலைமை வரும். தந்தையார் வழியில இருந்த சொத்து பிரச்சனைகள் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்துல அமைதி நிலவும். வீட்ல இருக்கிற பெரியவங்க உங்க கருத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க. சாயங்காலம் ஒரு நல்ல விருந்துல கலந்துக்குவீங்க. ஆரோக்கியம் இன்னைக்கு சூப்பரா இருக்கும். முகம் பொலிவா தெரியும். இன்னைக்கு நாள் முழுக்க உங்க கை ஓங்கி இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மர் மூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டும் நாளுங்க. பாக்கியஸ்தானமும் பலமா இருக்கு. ஆன்மீக பெரியோர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா தடைப்பட்டு வந்த குலதெய்வ கோயில் பயணம் இன்னைக்கு கைகூடும். உங்க மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் போய் ஒரு தெளிவு பிறக்கும். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். பழைய கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருப்பீங்க. மாணவர்கள் படிப்புல இன்னைக்கு நல்லா ஜொலிப்பாங்க. உயர்கல்விக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வரும். பிள்ளைகள் வழியில இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். வெளிநாடு போற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். தந்தை வழியில உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஆரோக்கியம் இன்னைக்கு திருப்தியா இருக்கும். மனசுல ஒரு விதமான அமைதி நிலவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அன்னபூரணி தாயார்.
அதிர்ஷ்ட நிறம் விளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 3. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்க எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யணும். தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்திடுங்க. மத்தவங்க பஞ்சாயத்துல இன்னைக்கு தலையிடாதீங்க. ஆனா இன்சூரன்ஸ் அல்லது பழைய முதலீடுகள் மூலமா இன்னைக்கு திடீர்னு ஒரு தொகை கைக்கு வர வாய்ப்பிருக்கு. தொழில்ல இன்னைக்கு வேலையாட்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அவங்க மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கும். மேலதிகாரிகள் சொல்றத அப்படியே கேட்டுக்கிறது இன்னைக்கு நல்லது. குடும்பத்துல வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும். ஆனா சாயங்காலத்துக்குள்ள எல்லாம் சரியாயிடும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பா அஜீரண பிரச்சனை வரலாம். அமைதியா இருந்தாலே இன்னைக்கு பல சிக்கல்களை தவிர்த்திடலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண யோகம் கூடி வரும் நாளுங்க. பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு இன்ப சுற்றுலா போக திட்டம் போடுவீங்க. கூட்டுத் தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான லாபம் உண்டு. நண்பர்கள் மத்தியில உங்க மரியாதை கூடும். புதுசா அறிமுகமாகிற நபர்கள் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். அதனால வீட்டுக்கு தேவையான ஆபரணங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்ப தெம்பா இருக்கும். மனசுல ஒரு விதமான குஷி இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும். எதையும் புதுசா ஆரம்பிக்காதீங்க. மத்தவங்க விவகாரத்துல தலையிட்டு தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நீங்க சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு குறைவா பேசுறது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். பண விஷயத்துல யாரையும் நம்பி இன்னைக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட இன்னைக்கு யதார்த்தமா பேசுங்க, கோபப்படாதீங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பா தலைவலி அல்லது சோர்வு வர வாய்ப்பு இருக்கு. மத்திய நேரத்துல ஒரு அரை மணி நேரம் நல்லா ஓய்விடுங்க. இறை வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னைக்கு சோதனைகளை சாதனையா மாத்தலாம். அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பு. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காளி தேவி. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு போட்டி பொறாமைகள்லாம் தூளா போகும் நாளுங்க. மறைமுக எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவாங்க. கடன் தொல்லைகள் இன்னைக்கு குறையிறதுக்கான வழி பிறக்கும். வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான திருப்பம் ஏற்படும். தாய்மாமன் வழியிலிருந்து ஒரு நல்ல உதவி கிடைக்கும். தொழில் ரீதியா சில மாற்றங்களை செய்வீங்க. அது உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சில கூடுதல் பொறுப்புகள் வரும். அதை நீங்க சிறப்பா முடிப்பீங்க. பழைய பாக்கிகள் இன்னைக்கு வசூலாகும். பிள்ளைகள் மூலமா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெருமையான செய்தி வந்து சேரும். வாழ்க்கை துணையோட அன்பு இன்னைக்கு உங்களை நெகிழ வைக்கும். ஆரோக்கியம் இன்னைக்கு திருப்தியா இருக்கும். சாயங்கால நேரத்துல ஒரு நல்ல சினிமா அல்லது வேடிக்கை பார்த்து மகிழ்வீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே
கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க கற்பனை திறன் பளிச்சிடும் நாளுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். பிள்ளைகளோட படிப்பு வேலை விஷயத்துல இருந்த கவலைகள் நீங்கும். தொழில்ல இன்னைக்கு லாபம் சீரா இருக்கும். புதுசா முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு தைரியமா இறங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதியான நாளா இருக்கும். உங்களை பத்தி தப்பா நினைச்சவங்க கூட இன்னைக்கு உங்க அருமைய புரிஞ்சுப்பாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இன்னைக்கு வழி பிறக்கும். ஆரோக்கியம் இன்னைக்கு திருப்தியா இருக்கும். இன்னைக்கு நீங்க ரொம்ப துருதுருப்பா இருப்பீங்க. உங்க சிரிப்பு 4 பேரை சந்தோஷப்படுத்தும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீரங்கநாதர். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.